அந்த பொண்ணோட தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நேரத்தில் அங்கிருந்த செல்வராஜுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பொண்ணு ஓடி போயிருக்கோம், காலையில் வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் ஊரில் உள்ள எல்லாருமே போய் ஒன்றா தேடி பார்க்குறாங்க ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடத்துல மறுநாள் குணமாக அந்த குழந்தை பிறகு குணமாக கிடக்கு. நான் கூட பல பேட்டிகளை சொன்னேன், இன்னைக்கு நிறைய துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தவறு. அந்த குழந்தையுடைய உடம்புல 22 காயங்கள் இருக்கு. 22 காயங்களிலும் 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடங்கள் இருக்கு. 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய கொடூரம்! தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்க மட்டுமல்ல, சிவகங்கையில இது மாதிரி நடந்தது. காவல்துறையிட போய் முறையிட போனா காவல்துறை அதிகாரிகளே அப்படி சொன்னா இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டோம். காவல்துறை கையில் வைத்துவிட்ட முதலமைச்சர், நான் இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சரை குற்றம் சாட்டுகிறேன் என்று யாரும் நினைத்து வரக்கூடாது. காவல்துறை அதிகாரி இங்கு மட்டுமில்லை, எங்க போனாலும் சரி, இது பல சம்பவங்களை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். காவல்துறையிட முறையிட போனா பெண்களை கேவலமா பேசுறது தமிழக காவல்துறை அதிகாரிகளுடைய வழக்கமாக. நான் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்லுவது, கீழ்மட்டத்தில் பல பேர் இந்த மாதிரி கண்காணிக்கிறாங்க. காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள். ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸோட கைது செய்யப்படுகிறது. காவல்துறைக்கு திறமை இல்லையா? அந்த காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? ஸ்காட்லாந்துக்கு யார்டுக்கு நிறைய நிகரான காவல்துறை தந்தார்கள். இப்பொழுது அவனுடைய நிலைமையெல்லாம் தலைகளாக மாறி போய்விட்டதா? வீட்டில் பெண் பிள்ளைகள் இனிமேல் வெளியிலே எப்படி நடமாட முடியும்